தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முடிமன் ராமசாமி, அதிமுகவுக்குள்ள எந்த உட்கட்சி பிரச்சனையும் இல்லை, வெறும் இது மீடியா நரேஷன் தான் அப்படின்றாங்க ராஜேஸ்வரி பிரியா. அந்த பக்கங்கள்லாம் முடிஞ்சு இன்னொரு அத்தியாயத்தை தொடங்கி அவங்க தேர்தல் களத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஏறக்குறைய 118 தொகுதிகளுக்கு மேலே அவங்க போயிட்டாங்க அப்படின்ற இடத்துல தானே நிறுத்துறாங்க. நன்றி மறவாத நல்ல மனதுக்கு சொந்தக்காரர், அதையே மூலதனமாக கொண்ட உயர்ந்த பண்பாளர் பழனிசாமி அவர் சொல்லுகிறார், நான் தன்மானத்தோடு இருக்கிறேன், கட்சியின் வெற்றியை பற்றி எனக்கு கவலை இல்லை, இப்போதே தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் நான் கருதுகிறேன். கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறவன் தான் தலைவனாக இருக்க முடியும். எதை வேண்டுமானாலும் கட்சிக்காக இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் கட்சி இழக்கக்கூடாது. அவன்தான் தலைமை பொறுப்புக்கு தகுதியானவன். ஆனால் ஏதோ ஒரு வகையில் எனக்கு தன்மானம் தான் முக்கியம், நான் கட்சியை இழந்தாலும் பரவாயில்லை, வெற்றி இழந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிற ஒரு உயர்ந்த குணமும் தகுந்த தலைமை திறமையும் கொண்டிருக்கிற ஒரு தலைவனை நான் இப்போதுதான் முதலாக சந்திக்கிறேன் என் அரசியல் வாழ்க்கையிலே. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு கட்சியிலே பிளவு இல்லை, கட்சியிலே எந்த விதமான குழப்பமும் இல்லை என்று சொல்வதை போல எனக்கு முன்னால் பேசிய அம்மையார் கூட சொன்னார்கள். கட்சியிலே பிளவு இல்லை என்று சொன்னால் யாரோ ஒருவர் கட்சியை விட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால், இந்த 4 ஆண்டு காலமாக உங்களை போன்ற தொலைக்காட்சிகள் ஏன் விவாதம் செய்து கொண்டிருக்கிறது? யாரோ ஒருவர் கட்சி விட்டு போயிருந்தால் தொலைக்காட்சிகளுக்கு இது என்ன பெரிய விவாத பொருளாகுமா? அங்கதான் ஒரு கேள்வி வருது இல்லையா முடிமன் ராமசாமி. டிடிவி தினகரன் தனி கட்சி தொடங்கிட்டாரு, அவர் அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கான அவசியம் எங்கிருந்து வந்தது? ஒருவேளை அவருக்கு அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு வேணும்னா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கலாமே, தொடர்ச்சியா பேசியிருக்கலாமே, தலைமையில வந்து அணுகிருக்கலாமே. தனி கட்சி தொடங்கினவர் அதிமுகவுடைய உட்கட்சியை பத்தி பேசுறது ஏன் அப்படின்றதான கேள்வி. இப்பவும் அவர் அதிமுகவில் இணைய வேண்டும் என்றோ அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனையை பற்றி அவர் பேசவில்லை. என்டிஏ கூட்டணிக்குள் இருந்தார். என்டிஏ கூட்டணிக்குள் இருந்த வரையும் என்டிஏ கூட்டணிக்குள் இருக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுவதால் அவர் வருகிறார். அப்படி எங்கேயாவது அதிமுகவுடைய நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்களா, டிடிவி தினகரனை கட்சியில் கூட்டணியிலிருந்து வெளியேற்றினால்தான் கூட்டணியை நாங்க அமைப்போம்னு சொல்லியிருக்கிறாங்களா? கொஞ்சம் கவனிங்க. நேற்றைக்கு கூட, அதாவது அவர்கிட்ட முதல்ல கேட்கிற ஒரே சொன்னார், அதற்கு காலம்தான் பதில் சொல்லும் என்று சொல்லி கடந்து விட்டார். ஆமாம், அவர் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறாரே, அவரை பற்றி நாங்கள் ஏன் பேச வேண்டாம்? அவர் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறார், அவரை பற்றி நீங்கள் ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் என்றெல்லாம் ஒரு தலைவன் சொல்லியிருக்க வேண்டும். அதற்கு காலம் பதில் சொல்லும் என்று சொன்னால் என்ன பொருள் அதற்கு? அப்படியானால் அதை அவர் கடந்து செல்ல வேண்டும் என்று தன் மனதுக்குள்ளே எண்ணுகிறார். நேற்றைக்கு பேசும்போது சொல்லுகிறார், அவர் கட்சியை ஆட்சியை கலைப்பதற்காக எம்எல்ஏக்களை கடத்தி கொண்டு சென்றவர், அப்படிப்பட்ட ஒருவரோடு எப்படி நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால், அவர் நான் இருக்கிற இடத்தில் இருக்கக்கூடாது என்பதுதானே அதன் பொருள். இதை கூட உணர்ந்து கொள்ள, அரசியல் செய்யவனுக்கு உணர்ந்து கொள்ள தெரியாதா? அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நான் இருக்கவே கூடாது என்று நீ நினைக்கிற காரணத்தால் உங்களை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது என்று அவர் இருக்கிறார். ஆகவே டிடிவி தினகரனை பற்றி நாம் இங்கே பேசவில்லை. ஐயா ஓபிஎஸ் பொறுத்தவரையில் அதிமுக நான் என்றுதான் அவர் சொல்லிக் இன்றைக்கும் அவரும் அவரோடு இருப்பவர்களும் நாங்கள் அதிமுக கட்சியை இணையுங்கள். கட்சி பல கடந்த காலங்களில் பல தோல்விகளை சந்தித்திருக்கிறது, கட்சி வெற்றி பாதைக்கு செல்ல வேண்டும், அழியாத ஆயுளை வரமாக பெற்ற அதிமுக 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றால் நான் இன்றைக்கு வெற்றியை மட்டும் மூலதனமாக கொள்ளாமல் கட்சியை வளர்ப்பதிலும் காப்பதிலும் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்வது குற்றமா? இப்ப இந்த அமித்ஷா இபிஎஸ் உடைய இந்த ஆலோசனையில என்ன நடந்திருக்குது, என்ன நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு? அதாவது சார், இவர் சொல்றாரு, நான் தகவன், எனக்கு என்னை விட தன்மானத்தை நான் மகுடமாக தரித்து கொண்டிருப்பவன் எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு டெல்லியில இருந்து ஒரு பாவை கயிறு வச்சு ஆட்டுறாங்க, பாவை இங்க ஆடுது, அது டெல்லியை நோக்கி விரைகிறார். சரி, போகிற போது நான் இதற்குத்தான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு போவதில் என்ன தவறு இருக்கிறது? ஒன்றும் தவறு இல்லையே. இது என்ன ரகசியம் இருக்கிறது? எனக்கு தெரிந்து அரசியலிலே 2 ரகசியம் இருக்கிறது. ஒன்று ராஜ ரகசியம், மற்றொன்று ராஜ்ய ரகசியம். இது 2 தான் வெளியே சொல்லக்கூடாது. ஆனால் இவர் எதை எடுத்தாலும் இவருடைய அரசியலிலே வெளிப்படைத்தன்மை என்பதே இல்லை. இவர் சொன்னார், அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனையை ஏன் வெளியில சொல்லணும், அதுக்கான அவசியம் எங்க இருக்குன்னு ஒண்ணு. இரண்டாவது, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி தொடர்பாகவே பேசுறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் கூட அதை வெளியில சொல்லி
நிரூபிக்கணும்ன்ற அவசியம் ஏன் உருவாகணும்? அது அவங்களுடைய பிரச்சனை. இல்ல வெளியே சொல்லணும்னு நானும் சொல்லலையே. இல்ல வெளியே சொல்ல வேண்டும் என்று நானும் சொல்றேன். நீங்கள் டெல்லிக்கு ஏன் செல்கிறீர்கள்? நான் சிதம்பராபுரம் பொன்னுச்சாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு நான் வாழ்த்து சொல்லிவிட்டு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்திக்கவிருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத் ரத்னா இந்தியா பாரத் ரத்னாவை கொடுக்க சொல்ல வேண்டும். அந்த கோரிக்கையும் வலியுறுத்த போகிறேன். சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? அப்படி ஒரு கோரிக்கையை நீங்கள் செய்வதாக இருந்தால் அதை நாடு வரவேற்க போகிறது. அந்த நீங்கள் அதை சந்தித்து விட்டு டெல்லியிலே அவரை சந்தித்து பேசிவிட்டு வெளியே வந்து பத்திரிகைகளுக்கு நீங்கள் ஒரு நாடு விரும்புகிற ஒரு நல்ல கோரிக்கையை தானே அவரிடத்தில் வைத்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் பத்திரிகைகளுக்கு சொல்லி இருந்தால் இந்தியா முழுவதும் தெரிந்திருக்கும் அல்லவா? சார், அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் உடனே ரியாக்ட் பண்ணணும்னு என்ன சார் இருக்குது? இன்னைக்கு தான் சொல்லிட்டாரு அவர் வெளிப்படையா. என்ன விஷயத்தை பேசணும்னா இந்த காரணங்கள் தான் விவாதிக்கப்பட்டது. ஏன் சந்தித்த உடனே சொல்லணும்? சொல்லிட்டாரே சொல்லணும் சார். சந்தித்த சார், அதாவது ஒரு அரசியல் தலைவர் என்பது அதுக்கு சொல்லிட்டார். ரகசியங்கள் உண்டு, சில வெளிப்படை தன்மைகள் இருக்கணும். அது வெளிப்படை தன்மை. ஏன் சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? இல்ல நீங்க கேக்குற மாதிரி சந்திக்காமலேவா போயிட போறாரு? நீங்க இப்படி நீங்க நினைக்கிற மாதிரி தவறு. ஏங்க சந்திக்காமலா போயிட போறாரு, வெளியே வராமலா போயிட போறாருன்னு சொல்றது. ஒரு பத்திரிகையில ஒரு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன அந்த பத்திரிகைகளுக்கு நாம் ஒரு செய்தியை மக்களுக்கு உடன் ஏங்க முன்னாடி மாதிரி இல்லங்க. இப்ப மக்கள் என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. என்ன செய்திங்கிறத அப்பப்ப மக்களுக்கு சொல்லணும். அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. முடிமன் ராமசாமி, அதிமுக உட்கட்சி பிரச்சனை, பாஜகவுடைய கூட்டணி பிரச்சனை, அதையே சொல்லணும் வெளிப்படையா. இல்ல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது கொடுப்பதற்காக நான் அவரை வலியுறுத்தி விட்டு வந்திருக்கிறேன். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியா? உடனடியாக தன்னுடைய அபிஷியல் பேஜ்ல போட்டுட்டாரு. அதுதான் செய்தி. பத்திரிகையாளர்களும் அதை எடுத்து ஒளிபரப்பிட்டாங்க. சொல்லிருக்காரு. எப்ப டெல்லியில பிரகாஷ் சார் கூட சொன்னாரு, வரும்போது மூடிட்டு போறாருன்னு. இது சொல்லக்கூடாத செய்தியா முகத்தை மூடிட்டு போறதுக்கு? அப்ப அவருக்கு இங்க என்ன நடந்திருக்கு? அவரு முகத்தை மூடிட்டு போறாருன்னு ஒரு புகைப்படம் எடுத்து அதை வெளிப்படுத்துறாங்கன்னா இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான செயல் தான். இதையெல்லாம் ஒரு பொருளாலாம் பேசுறது அசிங்கம். கீழ்த்தரமான நான் சொல்லல. இன்றைக்கு தொலைக்காட்சியில் அத்தனையிலையும் எல்லாரும் பேச சொல்லிட்டு இருக்காங்க. முகத்தை உள்ள போகும்போது கம்பீரமா போனாரு, வெளியே வரும்போது முகத்தை மூடிக்கிட்டு வராருன்னு சொல்லி. அப்ப அங்க என்ன நடந்துச்சு? ஒரு ஆங்கில ஊடகங்கள் சொல்லுது, இவர் சொன்னதை அவர் ஏற்றுண்டாரா இல்லையா தெரியவில்லை. ஆனால் அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறார், எந்த நிலையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் இழக்கிற செய்திகளை யார் செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்ப இதுக்கு என்ன பொருள்? தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் இழக்கும் செயலை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அமித்ஷா அறிவுறுத்தி சொல்லி இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஓகே, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒரே நிமிஷம் முடிமன் ராம சார், தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுவிழக்கக்கூடிய செயலை செங்கோட்டையன் செஞ்சிருக்கிறார்ல. செங்கோட்டையன் சர்ச்சைக்கு பிறகுதானே இது பேசு பொருளா மீண்டும் மாறுது. அதன் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க சார்? செங்கோட்டையன் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு சொல்றாரு சார். எல்லாரும் அதுதான் சொல்றேன். ஓபிஎஸ் அல்லது டிடிவி தினகரன்லாம் அமைதியா தானே இருந்தாங்க இத்தனை நாளா. திரும்ப அவங்க பேச சரி இவ்வளவு வெளிப்படையா கேட்குறீங்கல்ல, இபிஎஸ் டெல்லிக்கு போய் ஏன் செய்தியாளர் சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு, தர்ம யுத்தத்தை நான் ஏன் செய்யறேன்றதை எப்ப சொன்னாரு ஓபிஎஸ்? ஏன் அவர் லேட்டரா சொன்னாரு? அப்பயே சொல்லிருக்கலாம்ல சார். தர்ம யுத்தம் அவருக்காக அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கட்சிக்காக நான் என்ன கேட்டேன் நீங்க நல்லா கவனிச்சுக்கணுங்க. உங்க கட்சி ரகசியமா இருந்தா நீங்க சொல்ல வேண்டாம், உங்க கூட்டணி ரகசியமா இருந்தா நீங்க சொல்ல வேண்டாம். நீங்கள் நாட்டு செய்தியை சொந்த சென்றிருக்கிறீர்கள். இந்த நாட்டுக்கு செய்தியை அதை மக்களுக்கு உடனடியாக சொல்ல வேண்டுதானே? சொல்றது உங்களுக்கு என்ன தயக்கம்னு கேக்குறேன். முடிமன் அவங்க கேக்குறாங்க, ராஜேஸ்வரி பிரியா கேக்குறாங்க, இதுல நாட்டுக்கு என்ன செய்தி இருக்குன்றாங்க. அவங்களோட உட்கட்சி பிரச்சனை, அவங்களோட கூட்டணி பிரச்சனை, எங்க நாட்டுக்கு செய்தி இருக்கு சார்? நான் பசும்பொன் அவர் சொல்லியிருக்கிற செய்தி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நான் அதுக்கு தான் அமித்ஷாவை பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத் ரத்னா பட்டம் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி விட்டு வலியுறுத்தி விட்டு கோரிக்கையாக வைத்து விட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. இது நாட்டுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இல்லையா? நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சார். இன்னும் சொல்ல போனா இதை டெல்லியில சொல்லியிருந்தா இந்தியா முழுமைக்கு இந்த செய்தி பரவி இருக்கும். தமிழ்நாட்டின் பெருமை பொறுமையா கூட சொல்லிருக்கலாம்ல. நைட் 9 மணிக்கு உடனே சொல்லணுமா? அத காலையில கூட சொல்லிட்டோம், காலையில சொல்லிட்டாங்க சார். பெருவீதியில சொல்ல வேண்டிய விஷயத்தை பொதுமுனையில வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சார்.
அதை பாருங்க சார். சொல்ல வேண்டிய செய்தியின் முக்கியத்துவத்தை பாருங்க. நான் நீங்க அமித்ஷா என்ன பேசினாரு, அமித்ஷா கூட்டணி பத்தி பேசினாரா, அதுக்குள்ள நான் வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, எடப்பாடி பழனிசாமி இடத்துல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. எனக்கு கொண்டு அவர் மீது கோவம் இல்ல, எனக்கு என்ன இருக்கு, அவரிடம் வெளிப்படைத்தன்மை இல்லை. எதை எடுத்தாலும் இந்த அம்மா சொல்றாங்க, அவர் எல்லாம் டிடிவி அப்போ ஒன்று பேசுகிறார், இப்போ ஒன்று பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி பேசலையாமா? பிஜேபியோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை, எந்த நிலையிலும் கூட்டணி இல்லை. இந்த தேர்தலிலும் இல்லை, அடுத்த தேர்தலிலும் இல்லை. நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. நீங்க சொல்லி முடிக்கல. பேசுற விதத்துல வித்தியாசம் இருக்கு. நீங்க பேசுனாங்கதான். அரசியல்ல எல்லாராலையுமே யாராலையுமே நிலையான பேச்சு பேச முடியாது. எந்த வரலாறு எடுத்தாலும் அந்த ஐயா இருக்காங்க, பிரகாஷ் சார் இருக்காங்க, அவர்கிட்ட கூட கேளுங்க. யாராவது பேசுனபடி நிலைச்சு நின்ற தலைவர் யாராவது ஒருத்தர் பட்டியல கூட அவங்களால சொல்ல முடியாது. அதுக்கு இல்ல, அந்த முறை நானே தூக்குல மாட்டிக்கிறதுக்கு சமம். இப்படி எல்லாம் ஒருபோதும் பேசினது இல்ல. அந்த பேசுற விதம் இருக்குல்ல, அதோட தன்மையை சொல்றேன், அதோட வீரியத்தை சொல்றேன். கூட்டணி வைக்க மாட்டேன்னு வைக்கிறதுங்கிறது சகஜம், அரசியல்ல சகஜம். ஆனா அவர் ஒரு படி மேல போய் பேசுறதான். சரி இருங்க. அதை விட அதிகமாக பேசினாரு ஜெயக்குமார் பிஜேபி கூட்டணி பத்தி. நான் அந்த வார்த்தையை இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம், அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு பேசும்போது அப்ப நான் ஒரு வருஷத்தை பத்தி தனித்தனியா பேசிட்டு இருந்தோம்னா அதற்கான களமா இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் எடப்பாடி அவர்களை அவர்கள் கேள்வி விவாதம் என்பது டாபிக்கை விட்டு என்னைக்குமே வெளியே போகாது. நீங்க தான் சொன்னீங்க, தேவையில்லாம சொன்னீங்க. சரி, ஓகே. முடிமன் ராமசாமி, நான் கேட்கிறேன், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன தாக்கத்தை உருவாக்கும்? அந்தம்மா சொன்னாங்க, நான் இன்னைக்கும் சொல்றேன், திமுக அவருடைய உண்மையான தொண்டன் சொல்றேன், அண்ணா திமுக என்றைக்கும் எந்த காலத்திலும் ஜாதிகளை வைத்து அரசியல் செய்யாது. ஜாதிக்குள்ள இல்ல முடிமன் ராமசாமி, இப்போ அமித்ஷா அரசியல் செய்யாதுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா உங்களால ஒரு பொய்யான விஷயம் மக்கள் மத்தியில பரப்பிட்டு இருக்காங்கல்ல, அது குறித்து விளக்கணுமேங்கிறதுக்காக தான் இவ்வளவு பேரு இந்த சாதியை சேர்ந்தவர்கள் இங்கதான் இருக்காங்கிறத நான் குறிப்பிட்டு, சாதியை வைத்து அரசியல் செய்யாது, மதத்தை வைத்து செய்யாதுங்க அதிமுகங்கிறது எல்லாருடைய மனசுலயுமே இருக்கு, அது மக்கள் மனதிலேயே இருக்கு, அவர்களோட வெளிப்பாடு அப்படி இருக்கு. அந்த விளக்கத்துக்கு தான் நான் வாரேன். சொன்னீங்க முக்குலத்தோர் முகங்களாக நான் பட்டியலிடுவோம் ஓஎஸ் மணி இருக்காரு. அவர் இல்ல முடிமன் விஷயத்துக்கு வந்துடலாம். இல்ல வேண்டாம், நேரம் வீணாகும். நான் கேட்கிறேன், என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், மாற்றத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? சார் நான் இதுக்கு இல்ல சொல்லிடுறேன் சார். ஏன் அந்த சார் எந்த ஒரு இனத்திலையும் வாழ்ந்தவர்களை அந்த இனம் பார்க்க, அந்த இனம் யாரை பாதிக்கப்பட்டிருக்காங்களோ நேரம் இல்ல முடிமன் ராமசாமி, இல்ல என்ன மாற்றம் உருவாகும் இந்த சந்திப்பின் மூலமாக, என்ன மாற்றம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துக்குள்ள உருவாகும்? அதாவது எடப்பாடி பழனிசாமி அடுத்து என்ன செய்ய போகிறார், அவர் செய்கிற செய்தி வைத்துத்தான் அமித்ஷா அவருக்கு என்ன உத்தரவிட்டு இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப அடுத்து சொல்ல போனோம்னா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் போய்க்கிடுவோம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்களுக்குலாம் போக வேண்டாம். இப்ப செங்கோட்டையன் இருக்காரு இல்லையா, அவரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ்ஐ சார்ந்தவர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்பவும் சந்திச்சிருக்காங்க, நேற்று சந்திச்சிருக்காங்க, இன்றைக்கு சந்திச்சிட்டு இருக்காங்க. அப்படியானால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது கட்சி நடவடிக்கைக்கு எதிரானது, எனவே உங்களை கட்சியிலிருந்து ஏன் நீக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சோகாஸ் நோட்டீஸ் விடலாம். இல்ல ஒருவேளை அடாதடியா கட்சியிலிருந்து நீக்கலாம். அப்படி அவர் நீக்கினால் நிச்சயமாக கதை சொல்றீங்க. இல்ல முடிமன், என்ன மாற்றம் ஏற்படும் நான் கேட்கிறேன், நீங்க அதுக்குள்ள வரவே மாட்டேன்றீங்களே. அதான் சொல்றேன். அப்படி நீக்கினால் அமித்ஷா இவருடைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்று பொருள். அப்படி ஒத்துக்கொண்டால் இவருடைய நடவடிக்கைகள் அத்தனையும் வேறு விதமாகவே இருக்கும். எந்த காலத்திலும் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் அங்க இடம் இருக்காது. ஏனென்றால் அமித்ஷாவே முடிவு பண்ண பிறகு அங்க இடம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியானால் அவருடைய போக்குல அவர் 140 தொகுதி போயிட்டாரு, இன்னும் 100 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, போக ஆரம்பிச்சிருவாரு. நான் ஒன்றும் அதிமுக பலம் இழந்திருக்கிறது என்று இப்போதும் யாரும் அதிமுக இருப்பவர்கள் சொல்லவில்லை. நல்லா கவனிக்கணும் சார், ரொம்ப ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சார். அதிமுக பலம் இழந்து இருக்கிறது என்று யாரும் சொல்லவில்லை, பலகீனமாக இருக்கிறது என்றுதான் சொல்லுவோம். ரெண்டுக்கு வித்தியாசம். பலமாக இருக்கிறது, அதே நேரத்தில் பலகீனமாக இருக்கிறது. எதிரியை வெல்கிற அளவுக்கு எதிர்க்கிற அளவுக்கு ஆற்றலோடு இருக்கிறது, ஆனால் எதிரியை வெற்றி கொள்கிற அளவுக்கு ஆற்றல் இல்லாமல் இருக்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுக்கு பொருள் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். அதைத்தான் சொல்லுகிறோம். ஒற்றுமைப்பட்டால் வெற்றி நிச்சயம்,
இல்லை என்றால் நீங்கள் திமுகவை எதிர்ப்பதற்கு, திமுகவோடு போர் புரிவதற்கு, துவந்த யுத்தம் செய்வதற்கு அண்ணா திமுகவுக்கு மட்டும்தான் வலு இருக்கிறது, யாருக்கும் கிடையாது. மறுக்கல. நன்றி நன்றி அதனால சூரியன், நான் வரேன்